பாருங்க, கொரிந்து சபையார் தங்களை மிக சிறந்த, அதாவது சபை மற்ற சபைகளை காட்டிலும் நாங்க ரொம்ப சிறந்த சபை, நாங்க தான் கரெக்ட் அப்படி என்று நினைத்தார்கள். ஏன்னா அவர்கள் நினைத்தார்கள், 1 கொரிந்தியர் 4:8 என்ன படித்தோம், அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். அவர்கள் நினைத்தது என்னன்னா, அதாவது எங்க இடத்துல எல்லா வரங்களும் இருக்கிறது, எங்க இடத்துல எல்லா வரங்களும் இருக்கிறது, நாங்கள் உயர்ந்த ஆவிக்குரிய நிலையில இருக்கிறோம், மற்ற சபைகளை காட்டிலும் நாங்கள் மேலானவர்கள் என்ற ஒரு ஆவிக்குரிய பெருமை இந்த கொரிந்து சபையாரிடத்துல இருந்தது. ஒரு தாழ்மை இல்லாத ஒரு நிலை இந்த கொரிந்து சபையாரிடத்துல காணப்பட்டது. இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார், 1 கொரிந்தியர் 10:12. 1 கொரிந்தியர் 10:12. இந்த காரணத்தினால, அதாவது கொரிந்து சபையார் தங்களை மிகச்சிறந்த, நாங்க தான் அறிவாளிகள், நாங்க எங்களுக்கு எல்லா வரங்களும் இருக்கிறது, நாங்கள் உயர்ந்த ஆவிக்குரிய நிலையில இருக்கிறோம், மற்ற சபைகளை காட்டிலும் நாங்கள் மேலானவர்கள் என்ற ஒரு ஆவிக்குரிய பெருமை இந்த கொரிந்து சபையாரிடத்துல இருந்தது நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையார், அங்க ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் இதற்காகத்தான் இவர்கள் எல்லா சபையை காட்டிலும் மற்ற சபையை காட்டிலும் நாங்கள் மேலானவர்கள், எங்களிடத்துல ஆவிக்குரிய வரையும் நிறைய இருக்கு, நாம் மற்ற சபைகளை காட்டிலும் நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், நாங்கள் மேலானவர்கள் என்ற ஒரு பெருமை, ஆவிக்குரிய பெருமை, தாழ்மை இல்லாத ஒரு நிலை அவர்களிடத்துல காணப்பட்டது நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை எச்சரித்து எழுதுகிறார். தன்னை நிற்கிறவன் என்று சொல்ல எண்ணுகிறவன், நீங்க பெருமை பாராட்டாதீங்க, நீங்க பெருமை பாராட்டினா விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க, ஒரு நாள் நீங்க பெருமை பாட்டினா விழுந்து விடுவீர்கள், ஆவிக்குரிய வீழ்ச்சி உண்டாகும் என்று எச்சரிக்கிறார். பாருங்க, நாங்கள் எல்லா சபையாரை காட்டிலும் மேலானவர்கள், நாங்கள் தான் மனவாட்டி சபை, பரலோகத்தினுடைய திறவுகோல் எங்களிடத்துல இருக்கிறது என்று ஆவிக்குரிய பெருமை இந்த கொரிந்து சபையாரை போல நாம் பாராட்டினோம் என்றால், பெருமை பாராட்டினோம் என்றால் நாம் எச்சரிக்கையாக இருக்க கடவோம். ஏனென்றால் இந்த ஆவிக்குரிய பெருமை பாராட்டுகிற சபையில எல்லாம் மேல சொன்ன நான்